வழங்குவதற்காக சுதர்ஷனா. நாளைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு தொடங்க இருக்கு. இந்த நேரத்துல அவங்களுடைய பதற்றம் பயமா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னால முடியும், எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலே கண்டிப்பா நம்ம நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கல்வியாளர் டாக்டர் ரமேஷ் பிரபா அவர்கள் இணைகிறார். அவரை நாம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். தொடர்ந்து மாணவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண் கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், நாளைக்கு 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இப்போ நிறைய மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்கும் பொழுது எனக்கு நல்லா நான் படிக்கிறேன், ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே அந்த எக்ஸாம் ஃபியரில் எனக்கு எல்லாம் மறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஃபியரை போக்குறதுக்காக மாணவர்கள் என்ன செய்யணும் சார்? இந்த ஃபியரை போக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதாவது +2னா அதுக்குன்னு ஒரு பயம் இருக்கணும், +2னா அதுக்குன்னு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். இதை ஃபியர்னு சொல்கிறத கூட நம்ம இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இதை ஒரு பதட்டம். அதாவது எந்த ஒரு செயலை, ஒரு முக்கியமான செயலை செய்வதற்கு முன்பும் இது சரியாக நடக்குமா என்கிற சந்தேகத்தில் வர ஒரு பதட்டம். இது +2க்குன்னு இல்லை, ஒரு 1000 முறை மேடை ஏறிய மேடை பேச்சாளர் கூட 1001வது முறை மேடை ஏறும்போது இந்த ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்களோ தெரியல, இன்னைக்கு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான யாருக்குமே இது இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வயது முதிர்ச்சியில் இந்த பதட்டத்தை வெளியில் காட்டிக்க மாட்டோம். இந்த +2 ஏஜில் காட்ட வேண்டிய சூழல். ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பதட்டம் தப்பு இல்லை, அது ஒரு இயல்பானது. ஒரே என்ன கவனமாக இருக்கணும்னா, அந்த பதட்டம் நம்மளே ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு அது இயல்பான ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்க வரைக்கும் ஓகே. அது கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மளே இதை ஆக்கிரமிச்சுக்கிற அளவுக்கு பார்த்துக்காம இயல்பாக விட்டுட்டோம்னா அது ஒன்றும் பெருசாக பண்ணாது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக தர்மபுரியிலிருந்து சாரதி வணக்கம். உங்க கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். குட் ஈவினிங். அப்புறம் சாருக்கும் குட் ஈவினிங் சார். இப்போ கொஸ்டின் பேப்பர்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லா கொஸ்டினும் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா அதனால நமக்கு ஏதாவது பதட்டம் ஏற்பட்டா அப்புறம் எப்படி சார் அது கரெக்டா இருக்குமா அந்த மாதிரி படிக்கிறது, இல்ல 1 by 1 எழுதிட்டு அப்புறமா படிச்சுக்கலாமா? இல்லை, கொஸ்டின் பேப்பரை படிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், முந்தைய வருடங்களெல்லாம் விட இப்போ சமீப ஆண்டுகளில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்ஸை படிக்கிறதுக்குன்னே உங்களுக்கு இப்போ டைம் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 15 நிமிடம் பார்த்தீங்கன்னாக்க, அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வேறு எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்சர் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு தான் ஆன்சர் பேப்பர் கொடுப்பாங்க. அதனால் ஒரு 15 நிமிடம்ங்கிறது நீங்கள் பொறுமையாக கொஸ்டின் பேப்பர்ஸை படிக்கிறதுக்குனே கொடுக்குறாங்க. அதனால் நீ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அது ஒரு வகையில் நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். ஓவரால் பிக்சர், எனக்கு எது தெரியும், எது தெரியாது, சுத்தமாக எது ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அந்த சீக்வன்ஸில் பார்க்கும்போது எது நல்லா தெரியுமோ, இது எப்போவுமே எல்லாரும் சொல்கிற ஒரு வழிமுறை தான், எது நல்லா தெரியுமோ கிடுகிடுன்னு அதை ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம். ஸோ தட் அதில் ஒரு டைம் நமக்கு சேவ் ஆகும். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு எனக்கு மீடியமாக இது நல்லா இருக்குது அப்படிங்கிற அதை முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் தேவைப்படுற விஷயங்களை லாஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இது நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்டரை மாற்றிக்கலாம். பட் ஆர்டர் மாற்றிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த கொஸ்டின் நம்பரையும் அந்த செக்ஷனையும் கரெக்டாக போட்டுறணும். சம்டைம்ஸ் ஆர்டரை மாற்றிட்டு அந்த நம்பரை சரியாக போடாமல் விட்டுருவாங்க. சரி, இப்போ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க, அப்படியே கூடவே மாணவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் பற்றியும் சொல்கிறீங்க. ஏன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் எழுதிடுவாங்க, ஆனால் ப்ரெசன்டேஷனில் நிறைய மாணவர்களுக்கு மார்க்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்லிடுங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க, முதல் அடிப்படை கையெழுத்து. இது நம்ம ஓரளவுக்கு பள்ளி பருவத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ரொம்ப முத்தாக இருக்கிறதுங்கிற ஒரு சின்ன சதவீதத்துக்கு இருக்கும். பட் அட்லீஸ்ட் திருத்துறவருக்கு புரிகிற மாதிரியாவது இருக்கணும். அந்த பேசிக்ஸ் அவசியம். ஸோ இது அந்த வேகமாக எழுதுறேன், ஸ்பீடாக எழுதுறேன்ற பேரில் கிறுக்கி தள்ளுறது எந்த பயனும் அளிக்காது. அது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸு அந்த ஒரு தொடக்கத்திலேயே அந்த வேல்யூ பண்ணுறவருக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கொடுத்துருச்சா, ஒரு இரிட்டேஷனை கொடுத்துருச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு புரிகிற மாதிரியான ஒரு கையெழுத்து, அது அடிப்படை. அழகுங்கிறது அப்புறம் அட்லீஸ்ட் புரிகிற மாதிரியான ஒரு கையெழுத்து. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெளிவாக அந்த பகுதி பார்ட் 2னா பார்ட் 2, ஏனா ஏ, பினா பி, அந்த இதை போட்டுட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்க முடியுதோ அதை பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்கலாம். ஒரே விஷயத்தை ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை அடுத்தடுத்து எஸ்ஏ மாதிரி எழுதுறதை விட
கீழ்கண்டவாறு ஆர் த ஃபாலோயிங் ஆர் த பாயிண்ட்ஸ்னு போட்டுட்டு 1 2 3 4ன்னு ஒரு 10ன்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது அது டக்குன்னு எடுபடுது. உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு யூ நோ த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த யூ நோ த சப்ஜெக்ட்ல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுச்சுன்னா உங்க மேலே ஒரு அடிப்படை அபிப்பிராயம் வந்துடும். ஸோ மற்ற கொஸ்டின்ஸுக்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு சேர்த்து கிரியேட் பண்ணும். கண்டிப்பா பிரசன்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிருந்தீங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஜாகிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைன் வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம்மா, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க என் பையன் எழுதுறாரு 12th. தொடர்ந்து பேசுங்க சார், உங்க கேள்வி என்ன நீங்க கேளுங்க. சார் 2 கேள்வி இருக்கு எனக்கு. இப்ப மனப்பாட பகுதியில வந்து செயல் எழுத போகும்போது அதுக்கு கமா ஃபுல் ஸ்டாப் இதுவே ரொம்ப அவசியமா? 2வது ஜெல் பேனா வச்சு எழுதலாமா? ஜெல் பென், ஓகே ஃபைன். சரி, 2 விஷயம். ஒன்று வந்து இந்த செய்யுள் சார்ந்து நீங்கள் கேட்டீங்க. சரி, எப்பவுமே பங்க்சுவேஷன் மார்க்னு அதை சொல்லுவோம். ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் செமிகோலன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்யுள்ள எல்லாமே ஒரு கமா போடாட்டி அந்த அர்த்தமே மாறி போயிடும் சில இடங்களில். அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிருப்போம், அது ஒரு 3-4 தடவை எழுதி பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன். எழுதி பார்க்கும்போது நம்ம அந்த பங்க்சுவேஷன் மார்க்கை சரியாக பண்ணியிருக்குமா இல்லையாங்கிறது, ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே வரப்போகுது, ஒரு சில இடங்களில் தான் வரப்போகுது. அதை கவனத்தோடு செய்யும்போது நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது அவசியம். அடுத்து வந்து நீங்கள் ஜெல் பென் கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு அது அனுமதி இல்லைங்கிறதா என்னுடைய தகவல். ஓகே சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சௌந்தர்யா. சௌந்தர்யா வணக்கம், உங்க கேள்வி என்ன? சௌந்தர்யா நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சௌந்தர்யா. நான் பாடகி சார். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு கலந்துக்கிட்டோம்ல. சொல்லுங்கம்மா, இந்த நிகழ்ச்சி சார்ந்து கேளுங்க. சொல்லுங்க சார். நான் 12th பரீட்சை எழுதுறேன் சந்தோஷம். சொல்லுங்க. காமர்ஸ்ல இந்த 20 மார்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு சார். 20 மார்க்ஸ் வந்து டைம் எடுக்குது, கஷ்டமா இருக்குன்றீங்க. ஆமாங்க சார். சரி சார், நான் 12th எழுதுறேன் சார். காமர்ஸ்ல வந்து 4 20 மார்க் எழுதுறது இருக்கு சார். சரி. சப்போஸ் நாங்க ஒரு 20 மார்க்குக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எவ்வளவு சார் நாங்க எடுத்துக்கிறது டைம்? சார், நம்ம பொதுவா கேக்குற மாதிரி பெரிய கேள்விகளுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எழுதுறது அப்படினு தெரியாது. நிறைய டைம்ல ஒரு தப்பான கருத்து நம்ம மத்தியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிக மார்க்ஸ் இருக்கிற கேள்விக்கு இத்தனை பேஜ் எழுதணும், வெயிட் பாட்டு மார்க் போடுவாங்கன்னு அது +2 இல்ல கல்லூரியிலேயே அதை சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மதிப்பெண்களுக்கு இத்தனை வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும், இவ்வளவுக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு வரையறை இருக்கு. அதை தாண்டி நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம படிக்கும் போதே சிலர் அந்த பேட்டர்னை செட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆன்சர் இவ்வளோதான்னா அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கொசுராக இவங்க கொஞ்சம் நிறைய சேர்க்கறது இருக்கு பாருங்க, அதை சேர்க்கிறாங்க. அது வந்து டைம் வேஸ்ட் தான். ஏன்னா இந்த வேல்யூவேஷன் பண்ணுற அவ்வளோ பேருக்குமே கீ ஆன்சர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதுகள் இருந்தால் மார்க் போடுன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த அதிக மார்க் இருக்கிறத நம்ம ஜஸ்ட் லைக் தட் நெக்லெக்டும் பண்ணிட முடியாது. பிகாஸ் அதுதான் தட் இஸ் கோயிங் டு டிசைட். சம்டைம்ஸ் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 20 மார்க்கே அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கே வசதியாக இருக்கும். 80-90 வாங்குறவங்களுக்கு ஒரு 2-3-20 மார்க்குங்கிறது குரூஷியல். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதை ஓரளவுக்கு போதுமானது, இந்த கேள்விக்கு போதுமானதும் கூட நிறுத்திக்கணும். நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு இதில் அக்கறை செலுத்தி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொன்று காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் இப்போ நம்மளே பார்க்க முடியுது, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க, நமக்கு டைம் இருக்குமா இல்லையா, இந்த கொஸ்டின் வருமா. இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் லேக் வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? இது பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாகவே மாணவர்கள் மத்தியில் போய் பேசும்போது கேட்பேன். இப்போ நம்ம ஒரு தேர்வு முடிச்சுட்டு வரீங்க, முடிச்சுட்டு கால் விட்டு வெளியில் வந்தோடனே அதை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாது அப்படிமே, ஒட்டுமொத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு கை தூக்குவாங்க. ஆனால் பேசாமல் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்பேன். இல்லை அப்படிம்பாங்க. எல்லாரும் பேசுகிறது தானே அப்படிம்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு ஆங்ஸைட்டி, நீ எப்படி பண்ண நான் எப்படி பண்ணேங்கிறது அதில் நான் கிண்டலாக கூட சொல்லுவேன், நீ அதை எழுதல நானும் எழுதலை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டிஸ்கஷனே தவிர எழுதினியாங்கிறதுக்காக கிடையாது. பட் அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அது அன்அவாய்டபிள். அது அடுத்த எக்ஸாமை பாதிக்கிறத டாமினேட் பண்ற அளவுக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அழகா வீட்டுக்கு கலைஞ்சு போயிட்டே இருக்கணும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கலைத்தென்றல் வணக்கம், உங்க கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க கலைத்தென்றல். லாங் ஆன்சர்ஸ்லாம் பேராகிராஃபா எழுதலாமா இல்ல பாயிண்டா எழுதலாமா?
ரெண்டு விதமாகவும் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணலாமா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது அந்த நேச்சர் ஆஃப் ஆன்சரை பொறுத்து இருக்குது வந்து பெரும்பாலும் அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பாயிண்ட்ஸாக நமக்கு அவையணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 அல்லது 4 பேராகிராஃபில் இருக்கும். ஒரு பேராகிராஃப் முழுக்க ஒரு சப்ஜெக்டை பற்றி இருக்கும். அது அப்படியே அடுத்த பேராகிராஃப் கொஞ்சம் அதில் வேரியேஷன் மாறி வரும். ஸோ அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராகிராஃபாக ஒரு 3-4 பேராகிராஃப் எழுதலாம். பட் சில நேரங்களில் வந்து பாயிண்ட்ஸாக எழுதுறதுக்கான ஸ்கோப் அந்த ஆன்சரில் இருக்கும். அதாவது வந்து இதில் என்னெல்லாம் சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாதனைகளை 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் நீங்கள் பட்டியலிட முடியும். அந்த மாதிரி ஸ்கோப் இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதலாம். அந்த மாதிரி ஸ்கோப் இல்லாத இடத்துல வந்து பேராகிராஃபாக 4 டிவிஷன்ஸ் தனித்தனியாக வரும். அந்த மாதிரி எழுதுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகபிள் தான். பட் ஒட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் அப்படி மொத்தமாக இது பண்ணோம்னா அது ரீடிங்கோ வேல்யூஷனுக்கோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன சார்? சொல்லுங்க கிருஷ்ணா. சார் இந்த வருஷம் 10th எழுதுறேன் சார். 10th எழுதுறீங்க? ஓகே. நாங்கள் +2 சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சீக்கிரமாகவே கேட்டீங்க. சொல்லுங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வருது சார், தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். என்ன சார் பண்றது? புரியல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமா வருது. எந்த நீங்க ஆங்கில வழியில படிக்கிறீங்களா தமிழ் வழியில? நான் இங்கிலீஷ் மீடியம் சார். இங்கிலீஷ் மீடியம். ஓகே, சொல்லுங்க, கேளுங்க. தமிழ்ல அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது சார், என்ன சார் பண்றது? தமிழ்ல அதிகமா வருது? ஆமா சார். ஓ சரி சரி. இது வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த தாய்மொழியோ அல்லது தமிழை கொஞ்சம் அக்கறை காட்டாத போது வர சிக்கல் இது வந்து. நீங்கள் ஒரு சில இடங்கள் உங்களுக்கு குறிப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து 2 சுழி நான் போடுறதா 3 சுழி நான் போடுறதா, இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வரும். எந்த லா போடுறது, அப்புறம் வந்து சந்திப்பிழைன்னு சொல்லுவோம். இந்த 3 ஏரியாக்கள் தான் வந்து நம்ம பெரும்பாலும் வரும். இந்த 3ஐயும் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டீங்கனால அவரே இதுக்கு ஃபார்முலா சொல்லுவார். எந்த இடத்துல சந்திப்பிழை வரும், எந்த இடத்துல வந்து 2 சுழினா வரும், எந்த இடத்துல 3 சுழினா வரும். இந்த விஷயங்கள் வந்து அவர் எளிதான ஃபார்முலா வச்சுருப்பாங்க நம்ம தமிழ் ஆசிரியர்கள் வந்து. அவங்ககிட்ட நம்ம ஒரு 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 ½ அன் ஹவர் டிஸ்கஸ் பண்ணோம்னாலே இதை குறைச்சிக்க முடியும். அட்லீஸ்ட் நான் ஓவர் நைட் அவர் எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் தீர்த்த முடியும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் குறைச்சிக்க முடியும். ஓகே. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து எப்படி எக்ஸாம்ல எழுதுறதுன்னு கேட்டுட்டு வராங்க. இப்போ எக்ஸாமுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ணணும், காலையில் படிக்கிறது நல்லதா, அதே மாதிரி இப்போ என்னென்ன ஃபுட்லாம் அவங்க எடுத்துக்கலாம், இதை பற்றி சொல்லுங்க சார். ஓகே, அதாவது இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக் ஃபார்முலான்னு ஒன்று கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மாணவர்களுக்கு இயல்பாகவே நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் படிப்பாங்க, காலையில் எழுந்திரிக்க முடியாது அவங்களால. சிலருக்கு 9:30 அடித்தா டான்னு படுத்துறணும், பட் 2 மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிப்பாங்க. எக்ஸாம் டைமில் இருக்க சிக்கல் என்னன்னா, நைட்டும் நிறைய நேரம் நம்ம முழிச்சாகணும், காலையிலையும் வந்து நம்ம சீக்கிரம் எந்திரிச்சாகணும். இதில் ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கணும், ஒரு பேலன்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் ஒரு மருத்துவ ரீதியாக சொல்கிறது 5 to 6 மணி நேரத்துக்கான தூக்கம் கண்டிப்பாக அவசியங்கிறது மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் என்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு பழக்கம் உண்டு. என்னோட கிளாஸ்மேட்ஸில் 1 or 2 வந்து கேட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் அடிக்கிறதுனா என்னன்னா, விடிய வரைக்கும் தூங்காமே அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறது. அது ஒரு சிலருக்கு ஒத்து வரும். இன்னொரு நண்பர் அது மாதிரி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல போய் தூக்கிட்டா வந்து. அதனால வந்து அது வந்து சரியான ஒரு சொல்யூஷன் கிடையாது. 5 to 6 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் வந்து இது மஸ்ட். இதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து, இது ஒரு விஷயம். சாப்பாட்டை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நம்ம இந்த எக்ஸாம் டைமில் அதை நெக்லெக்ட் பண்ணுறோம். இது அவசியம் இல்லை, எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட என்னோட படிப்பை கெடுக்கிற விஷயங்கிற லெவலுக்கு அதை நான் நினைக்க தோணும். மற்ற நாளில் நான் அதர்வையாக இருப்பேன். வேற இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 10 நிமிஷம் சாப்பிட்ற நேரத்தில் நான் 2 கொஸ்டின் படிச்சிடலாமேலாம் யோசிக்க ஆரம்பிப்பேன். அது சரியான முடிவு கிடையாது. இங்கே சுவர் இருந்தால் தான் அங்கே போய் சித்திரம் நம்ம எழுத முடியும். இன்னொன்று அந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க வேண்டியது ஸ்பைசி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, கொஞ்சம் ரொம்ப காரசாரமாக. நான் நார்மல் டேஸில் என்னோட உணவு பழக்கங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். முடிந்தால் அசைவத்தை தவிர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது வந்து. அதுவும் அதனால தான் இது நடக்க போகுது இல்லை, பட் தவிர்த்துக்கிட்டா நல்லது. அடுத்து வெளியில் போய் சாப்பிட்றத இந்த ஃபியூ டேஸ் அட்லீஸ்ட் நம்ம தவிர்த்துக்கிட்டோம்னா நம்மளை தாண்டி நடக்கக்கூடாத விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருக்காது. ஏன்னா பல சமயங்களில் ஃபுட் பாய்சனிங், அப்செட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பல டென்ஷன்கள், புதுசா ஒரு டென்ஷன் நம்மளே எடுத்து விட்டுக்க வேண்டாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததாக சென்னையில இருந்து சிவானி. சிவானி வணக்கம், உங்க கேள்வி என்னமா? சிவானி இணைப்புல இருக்கீங்களா? அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக திலகவதி. திலகவதி வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார், தமிழ்ல 1 மார்க்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது? அப்புறம் நெடுவினா திருக்குறள் மட்டும் படிச்சா போதுமா?
புரியல. 1 மார்க்ல ஃபுல் மார்க் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க? நெடுவினா வந்து திருக்குறள் மட்டும் படிச்சா போதுமா? திருக்குறள் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்குறீங்களா? இல்லை, இது வந்து என்னன்னா இதுக்கு வந்து ஒரு விடையளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது சில பேர் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. சாய்ஸ் இருக்கிறதால நீ இதை மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா போதும், அதை மட்டும் படிச்சுட்டா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்வேஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எதையும் விடாமல் படிக்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம எது வேணான்னு நினச்சிட்டு போகிறோமோ அது அன்றைக்கி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பதட்டம் அந்த ஆங்ஸைட்டி நம்ம நல்லா படிச்சுட்டு போனதையும் சேர்த்து கெடுத்துரும் வந்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத தரவாக பார்த்துங்க. ஆனால் நீங்கள் விடலான்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது அட்லீஸ்ட் ஓரளவுக்காகவாது பார்த்துங்க. டோட்டலாக விட்டுட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் வந்து. ஓகே சார். சார், அடுத்ததாக வந்து நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அப்ளை ஆகாது, அவங்க என்ன செய்யணும் சார்? சரி, இது 2 விஷயம் தான். நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வகுப்புலையும் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க போகிறது கிடையாது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீமாக 90, 95, 98ங்கிற ஆட்கள் ஒரு கோஷ்டி இருக்கும். அடுத்தது நம்ம பாஸ் பண்ணால் போதுங்கிறது ஒன்று இருக்கும். இன்னொன்று ஆவரேஜ் அப்படியே நான் ஒரு 60 to 70 வாங்கிட்டு இருப்பேன்னு இருக்கோம். இந்த கடைசியாக பார்டரில் இருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன சதவீதம், இவங்களுக்கு வந்து எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் லெவல் வேணும். அது வந்து நம்ம போகும்போதே நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, நம்ம இப்படி ஆகிடுவோமோ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மனசில் போட்டுக்க கூடாது வந்து. அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட உட்காந்தீங்கன்னா தெளிவாக அதுக்கு ஃபார்முலா போட்டு கொடுத்துருவார். இதை எழுதுறா 1 மார்க்கில் எத்தனை வரும், இந்த இதை ஃபில் த பிளாங்க்ஸை முடி, இந்த கொஸ்டின் எடு, இதில் எடுத்தீங்கன்னா மொத்தமாக உனக்கு 45 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபார்முலா போட்டு கொடுப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரையில் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபார்முலாவுக்குள்ள உள்ளடங்கி சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வரதெல்லாம் போனஸ் மார்க்ஸ் வந்து. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் மாணவர்கள் வந்து அந்த டீச்சர்ஸோட அட்வைஸில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது அவங்க எல்லாருமே இப்போ வீட்டில் இருப்பாங்க, அம்மா அப்பா வீட்டிலேருந்து படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸுடைய ரோல் இந்த சமயத்தில் எப்படி இருக்கணும் சார்? 2 விதமாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து அவங்கள படிக்க தூண்டுறது அவசியம். படிக்க தூண்டுறது வேற, படிக்க திட்டுறது வேற. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது வந்து. அவங்கள வந்து இந்த ஏஜ், இந்த டீனேஜுங்கிறது வந்து ரிபல்லியன் ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறது வந்து. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க, ரொம்ப கடுமையாக இது பண்ணீங்கன்னா அது எதிர் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவங்க போக்கிலேயே போயிட்டு கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக கொண்டு வந்து படிக்க வைக்கிறதுங்கிறது நல்ல அணுகுமுறையாக இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, இவங்க ஒத்துழைக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பையனோ பொண்ணோ 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா இவங்க 3:30க்கு எந்திரிச்சு இவங்க மாரல் சப்போர்ட்டு கொடுக்கணும். ஈவினிங்கில் வந்து அவங்க வந்து டிவி பார்த்தா டைவர்ட் ஆவாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கன்னு நினச்சாங்கன்னா அந்த 1 மாதத்துக்கு தாங்க சீரியல்ஸை இவங்க தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒத்துழைப்பு மூலமாக தான் வந்து அவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. தெரியும் திட்டுறதாலேயோ கடுமையான விளைவுகளாலேயோ இது நடக்க போகிறதில்லை. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக அரவிந்த். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன அரவிந்த்? அரவிந்த் சொல்லுங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சுபஸ்ரீ. வணக்கம், உங்க கேள்வி என்ன சுபஸ்ரீ? குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சுபஸ்ரீ. சார், எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, இந்த சப்போஸ் செக்ஷன் ஏன்னு எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க சார், நம்ம சப்போஸ் 3 மார்க் அலைன் பண்றோம் சார் கொஸ்டின்ஸ்ல சார், அதுல என்ன நம்ம ஆர்டர் வைஸ்ல எல்லா கொஸ்டின் எழுதணுமா? சப்போஸ் ஆர்டர் வைஸ்ல எழுதும்போது நம்ம சில கொஸ்டின் தெரியலன்னா நம்ம ஆர்டர் மாத்தி கூட எழுதலாம்ல சார்? ஆர்டர் மாத்தி எழுதலாமா? நான் ஏற்கனவே சொன்னது அதான். நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த சீக்வன்ஸில் தான் போகணுங்கிறது கிடையாது. இப்போ என்ன ஒரு 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 கவனமாக நீங்கள் இருக்கணும்னாக்கா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்குது. பார்ட் 1ல் 3-4 கொஸ்டின்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் பார்ட் 1ல் அந்த 3-4 கொஸ்டின்ல 1ல் ஏபின்னு கூட சம்டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சீக்வன்ஸ் எப்படி வேணாலும் மாற்றிங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே சப்போஸ் நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு தாவறீங்க, அடுத்து திரும்ப பார்ட் 1க்கு வரீங்க அப்படிங்கும்போது தெளிவாக அந்த பார்ட் 1 அந்த கொஸ்டின் நம்பர் இதை 2யும் ஏன்னா 1, 2, 3ங்கிறது பார்ட் 1லையும் இருக்கும், பார்ட் 2லையும் இருக்கும், பார்ட் 3லையும் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே 1 தொடங்கிட்டு அங்கே 2 போய் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்வன்ஸில் போங்க. அது லாஜிக்கலாக கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தெரியலையா, தாராளமாக நீங்கள் சீக்வன்ஸை மாற்றிங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அந்த சீக்வன்ஸ் மாறும்போது அந்த நம்பர்ஸை வந்து தெளிவாக போட்டுற வேண்டியது, அதான் முக்கியம். சார், அடுத்ததாக ஒரு கேள்வி. இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வரும். நிறைய மாணவர்கள் வந்து சில நெகட்டிவான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி மாணவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இல்லை, இது ரொம்பவே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போதுமே நம்மளுடைய முடிவுகள் எதிர்பாராததாக இருக்கும்போது உயிரை மாய்த்துக்கிற விஷயங்களை இந்த பருவத்தில் செஞ்சிடறாங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
தேர்ச்சி பெறாதவர்கள் ஃபெயிலானவங்க தான் ஒரு தற்கொலைங்கிற மாதிரி. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 1160 எதிர்பார்த்தேன் 1150 தான் வந்ததுன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் மனநிலை போகுது. இது சரியான போக்கு கிடையாது. இதில் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது, உயிர்ங்கிறது விலை மதிப்பற்றது. ஒரு பேப்பருக்கு சமமானது கிடையாது. நீங்க ஒரு மாசத்துல ரீ எக்ஸாம் வருது, பாஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அதனால உயிரை மாய்த்துக்கிறதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது முதல்ல அவங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம பெற்றோர்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று அவங்களோட கிளாஸ்மேட்ஸ், இன்னொன்று அப்பா அம்மா. கிளாஸ்மேட்ஸ் கிட்ட பேசுற பல விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது, அப்பா அம்மா கிட்ட பேசுற வீட்டு விஷயத்தை கிளாஸ்மேட்ஸ் கிட்ட பேச முடியாது. இந்த தேர்ச்சி முடிவுகள் பத்தி வரும்போது கிளாஸ்மேட்ஸ் கிட்ட பேச முடியல, ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் அப்பா அம்மாட்ட தான் பேச முடியும். அப்ப இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை என்று நினைப்பொருகிற ஒரு வினாடி தான் தற்கொலைக்கான முடிவு. அப்ப இந்த அப்பா அம்மா அந்த நேரத்துல, இல்லப்பா உன்னை தான் பார்த்தனே, நான் ராத்திரி பகலா படித்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏதோ நடந்துருச்சு விடு, எழுதிக்கலான்னு சொல்ல வேண்டியவர்கள் கடுமை காட்டும் போது தான் அவங்க வேற முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால இந்த குரூஷியல் ஜங்ஷன்ல அவங்க கொஞ்சம் அன்பா கை தூக்கி விட்டாங்கன்னா பிள்ளைகள் மேல வந்துடும். கண்டிப்பா பெற்றோர்கள் சப்போர்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்ததா தொலைபேசி வாயிலாக அனுஷா. அனுஷா வணக்கம், உங்க கேள்வி என்ன? அனுஷா வணக்கம், உங்க கேள்வி என்ன? அனுஷா. ஹலோ மேடம். சொல்லுங்க அனுஷா. தமிழ்ல क्वेश्चन இது பண்ணு. கேளுங்க. क्वेश्चन தமிழ்ல क्वेश्चन இது பண்ணு. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஜெய் விக்னேஷ். ஜெய் விக்னேஷ் வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் ஜெய் விக்னேஷ், சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். என்னங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க ஜெய் விக்னேஷ். சார் இப்போ நம்ம தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா நம்ம 1 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் எப்படி வேணா போலாம் சார். 1 மார்க் ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஃபர்ஸ்ட் எழுதிறேங்க சார். மீதி கேள்விகள்லாம் ஆன்சர் பண்ணாங்க. செய்யலாம் ஜெய் விக்னேஷ். பிகாஸ் நீங்க இன்னைக்குன்னு இல்ல, இந்த +2 தாண்டி நாளைக்கு கல்லூரிக்கு போனீங்கன்னா கூட பல பேருக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் அவங்களுடைய மார்க்ஸே முடிவு பண்றதா இருக்கக்கூடியது. ஏன்னா ஓரளவுக்கு அதனால நம்ம சிறப்பாக அதில் செய்ய முடியும். நிறைய ப்ராக்டிஸ் நம்ம எடுத்திருப்போம். அதனால கேரண்டியா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 20னா 20 அதில் வந்துடும், 40னா 40 வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கிடுகிடுன்னு ப்ளஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டைமும் சேவ் ஆகும். அப்போ சைக்கலாஜிக்கலாக நம்ம 20 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 40 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கும் கிடைச்சிடும். அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 மார்க்ஸ் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்து போறதுங்கிறது சரியான விஷயம். சார், இறுதியா நாளைக்கு +2 எழுத போகும் மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அட்வைஸை நீங்க சொல்லுங்க. அதாவது நாளைக்கு கிட்டத்தட்ட 9,30,000 மாணவ மாணவிகள் தமிழகத்திலிருந்து எழுத போறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வரைக்கும் எஃபர்ட் நல்லா போட்டிருக்கிறீங்க, முதல் நாள் வரைக்கும் படிங்க. லாஸ்ட் மினிட் பதட்டத்தை உருவாக்கிக்காதீங்க. அதாவது ஒரு சின்ன போர்ஷன் படிக்காம விட்டுருந்தாலோ இதோ போய் லாஸ்ட் மினிட்ல பரபரன்னு பண்ணி பழசி மறக்கிற மாதிரி செய்யாதீங்க. இன்னொன்று, பியர் குரூப்னு சொல்லப்படுற நம்ம ஃப்ரெண்ட்ஸால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மனநிலை, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் ஏதாவது கருத்து கேட்டு இது வருமா அது வருமானு கருத்து கேட்டு நம்ம பதட்டத்தை அதிகரிச்சுக்க வேண்டாம். அடுத்தது, அந்த டேயில் டைம்ல போறது. நமக்கு 10 மணினாக்க அட்லீஸ்ட் 9க்காவது அங்கே இருக்கிற மாதிரி டைம்ல போறது. ஏன்னா அந்த டென்ஷன் நமக்கு வேண்டாம். அடுத்து ஹால் கான்சென்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மிஸ் பண்றது நிறைய. பார்த்தீங்கன்னா ஹால் உள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே போயிட்டு நம்ம வேடிக்கை பார்த்து ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம்னா அதான் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ண போற 5 மார்க்குக்கு சொந்தமானது. அது தேவையில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்துட்டு பண்ணாங்கனாக்க கண்டிப்பா அவங்க எந்த பதட்டமும் அவங்களுக்கு வரப்போல நல்லாவே பண்ண முடியும். சமீப ஆண்டுகளில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது நம்ம தமிழக மாணவ மாணவிகள் எல்லாருமே +2ல பிரமாதமான லெவலில் ரிசல்ட்ஸும் வருது, நல்ல மதிப்பெண்களும் பிரமிக்கத்தக்க அளவில் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஓகே சார், கண்டிப்பா இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன டிப்ஸ் மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி. நாளைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு தந்தை டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.